இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா அது மகாநதி சீரியல் எல்லாம் நல்லா போகுது, விஜயும் காவேரியும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து ஒரு ஆப்பை கொண்டுட்டாங்க. அது தாத்தா மூலமாக வரும். ஏன்னா தாத்தா இவங்க 2 பேர் வெவ்வேறு ரூமில் தங்கியிருந்தாங்க. அதை வச்சு ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா வேற மாதிரி ஒரு வழியில் தான் பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தா நிவின் காவேரியை பார்த்து கரெக்டாக நான் அவருக்கு அந்த டவுட் வந்துருச்சுங்கிறத தெளிவாக காமிக்கிறார். என்ன அப்படின்னா நீ மயங்கி கிடக்கிற, உன்னை காப்பாற்றிட்டு விஜய் என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா 11 மாதம் தாண்டா வெயிட் பண்ண, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காதன்னாரு. என்ன சொல்ல வர்றாரு அவர் அப்படின்னு ஒரு ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க ஏதோ சமாளிச்சு கிளம்பி நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னா ஆமாம் கரெக்ட், உண்மையை சொல்லிட்டு அவன்கிட்ட 11 மாதம் கழிச்சு வெயிட் பண்ண சொல்ல அவனை அப்படின்னா இவங்க மனசில் அவர் இல்லை. இப்போ இவங்க மனசில் நிவின் இல்லை, நிவின் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, ட்ரஸ்ட்டு போயிடுச்சு. பழைய நினைவாக நினச்சி பார்க்க நல்லா இருக்கே தவிர என்னால் இப்போ புதுசாக அவன் திருப்பி நிவின் கூட சேர்ந்து வாழ்கிறத நினைக்க முடியலங்கிற மாதிரி தான் இப்போ பேசுகிறாங்க காவேரி. ஸோ இப்போ இந்த விஷயத்த அவருங்க கடுப்பாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாருங்கள், வெளியே 11 மாதம் நான் போயிடுறேன் அவங்களை விட்டு. போனப்புறம் என்ன பண்ணுறாங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அவங்க கிட்டக்க போயிட்டு நான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணேன், அதுக்காக தான் இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜில் இருக்கான்னா சொல்லணுங்கிற விருப்பம் எனக்கு இல்லை, அது சொல்லணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. அதனால எனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. தயவு செஞ்சு இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க, எல்லாத்தையும் இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு கோவப்பட்டு போகிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவளை லவ் பண்ணுறாங்கிறதுக்காக தானே நம்ம அப்படி சொன்னோம், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு இவர் நினைக்க போகிறார். இதுக்கு நடுவில் இவங்க 2 பேருக்கு இடையில வேற ஒரு காதல் வரும் போதா இல்லையா, இல்லை வேற ஒரே சமயத்தில் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க, இவர் வேலை ஆஃபர் வேற கொடுக்க போகிறாருன்னு நிறைய திருப்பங்கள் இருக்குது. ஸோ ஓவராலாக கதையில் நிறைய குட்டி குட்டி திருப்பங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், அதுக்கப்புறம் காதல் மூமெண்ட்டுகள், நல்ல மூமெண்ட்டுகள் அப்படின்னு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கதை உண்மையிலே இப்போ நல்லா போகிற மாதிரி நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா அது மகாநதி சீரியல் எல்லாம் நல்லா போகுது, விஜயும் காவேரியும்